சந்தோஷமாகவும் ஹாப்பியாகவும் இருக்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இப்போ நாங்க ஃபர்ஸ்ட் கோலம் போட போறோம். எப்பயுமே வருஷம் கோலம்லாம் போடுவோங்களா? இப்போ ரொம்ப பனி பெய்யுது, அதனால நான் போடுவேனான்னு தெரியல. அம்மா பாப்பாலாம் போட போறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் பாப்பா போட போறாங்க, கலர்லாம் கொடுக்க போறாங்க. எப்படி பண்றாங்கன்னு பார்க்கலாம். அவங்க போடலாம், நான் போட்டு கொடுத்தேன்னா அவங்க கலர்லாம் கொடுத்துப்பாங்க. என்ன பண்றோன்னு பார்க்கலாம். அப்படியே ஒன் பை ஒன்னா என்னெல்லாம் பண்றோம். இங்க பாத்தீங்கன்னா எங்க தெருவில் கேக்லாம் கட் பண்ணுவோம் நாங்க எப்பவுமே வருஷம். இப்போ கோலெல்லாம் போட்டுட்டு எல்லார் வீட்லயும் என்னெல்லாம் கோலெல்லாம் போட்டுருக்காங்கன்னு பார்க்கலாம். அடுத்து கேக் கட்டிங் எல்லாம் பார்க்கலாம், என்ன நடக்குதுன்னு ஒண்ணு பார்க்கலாம். போன வருஷம் அங்க கேம்னா வச்சாங்க ஸ்வீட்னா தந்தாங்க. இன்னைக்கு அது இருக்குமா இருக்காதான்னு தெரியல. வாங்க பார்க்கலாம் என்ன இருக்குன்னு. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் தான் கோலம் போட போறேன். கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னோட மாமா பையன் அக்கா என்ன கோலம் போட போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தான். கேட்டுட்டு கேக் கட் பண்ண வாங்க, கேக்லாம் கட் பண்ணிடலாம், டைமுக்கு கரெக்டாக முன்னாடியே வந்துடுங்க அப்படி சொல்லிட்டு இருந்தான். நான் வளைச்சி கோலம் போடுறத ஜஸ்வந்தி பாப்பா வளைச்சி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. நானும் ஃபைனலாக போட்டு முடிச்சிட்டேன். கோலத்தெல்லாம் நான் தான் போட்டேனே, அம்மா போடலை. அப்புறம் பாப்பா கலர்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டா. போன வருஷமும் கலர்லாம் கொடுத்தாங்க, ஆனால் அந்த அளவுக்கு இல்லை, திட்டமாக தான் கொடுத்துட்டு இருந்தாலே. இந்த வாட்டிலாம் பாப்பா நல்லா சூப்பராகவே கலர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். எல்லாருமே சேர்ந்து கலர் கொடுத்தோம். ஹாப்பி நியூ இயர்னு சொல்லிட்டு எழுதுனேன்னா அதில் பார்த்தீங்கன்னா பாப்பா நல்லா சூப்பராக கலர் கொடுத்துருந்தான். நான் கூட தேவையில்லடா அசிங்கமாக்கிட போகிறீங்க அப்படி சொன்னேன். ஆனால் பாப்பா இல்லை மம்மி நான் சூப்பராக பண்ணுவேன், நானே பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு பாப்பா அது மேலேயே அழகாக எழுதுனா. ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. கோலமே எல்லாருமே சேர்ந்தே போட்டாச்சு. பனி ரொம்ப ஓவராக இருந்துச்சு, மழை பெய்கிற மாதிரி. ஆனால் எப்படியோ போட்டு முடிச்சாச்சு. ஃபைனலாக கோலம் இப்படி தான் வந்துச்சுங்களே. எப்படி இருக்குது சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். போன வருஷம் பார்த்திங்கன்னா மயில் கோலம் போட்டிருந்தேன். இந்த வாட்டி இதை போட்டுடலாமே அப்படி சொல்லிட்டு பூக்கோலமே போட்டாச்சு. இதுதான் ஃபைனல் டச்சு. எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நீங்கள் எல்லாம் என்ன கோலம் போட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் கோலம்லாம் போட்டு முடித்த பிறகு மற்றவங்க வீட்டில் எல்லார் வீட்லேயும் என்ன கோலம் போட்டிருக்காங்கன்னு பார்க்கலான்னு நாங்கள் கிளம்பிட்டோம். இது பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டில் போட்டிருந்தாங்க அந்த அக்கா, மயில் கோலம் உள்ள ஹாப்பி நியூ இயர் அப்படி சொல்லிட்டு எழுதியிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா நான் இது மாதிரி மயில் கோலம் தான் போட்டிருந்தேனே. இது எங்கள் மாமா வீட்டில் போட்டிருந்தாங்க. ஒரு சின்ன மயிலும் போட்டிருந்தாங்க. இதுவுமே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அவங்களும் எப்பயும் ரொம்ப பெருசாக போடுவாங்க, இந்த வாட்டி கொஞ்சம் சிம்பிளாக போட்டாங்க. இது இன்னொரு வீட்டில் போட்டிருந்தாங்க நல்லா பெருசாக. இதுவும் ரொம்ப அழகாகவே இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அடுத்தது கேக் கட் பண்ணுறதுக்காக கேக்கெலாம் ரெடி பண்ணி பசங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் எல்லோரும் வந்த பிறகு கேக் கட் பண்ண வேண்டியதுதான். கேக் கட் பண்ணுறதுக்காக கேண்டில்லாம் ஏற்றிட்டுருக்காங்க. கேண்டில்லாம் ஏற்றி முடித்த பிறகு பசங்க பட்டாசுலாம் வெடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நல்லா சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கே. பாப்பாவும் குட்டி பாப்பாவும் ரெடியாக நின்றுட்டுருக்காங்க கேக் கட் பண்ணுறதுக்காக கிட்டவே. இப்போ அடுத்தது கேக் கட் பண்ண போகிறாங்க. கேண்டில்லாம் ஊதி முடிச்சுட்டு கேக்கையும் சூப்பராக கட் பண்ணியாச்சு. அவன் எடுத்து க்ரீமெல்லாம் பாப்பா முகத்துலேயும் குட்டி பாப்பா முகத்துலேயும் ஃபுல்லாக தடவி விட்டான். முகத்தில், முடியல, கண்ணுலலாம் போயிடுச்சு. பாப்பா அழவே ஆரம்பிச்சிட்டான். ஒரே காமெடி ஆகிடுச்சு. இப்போது எல்லாருக்கும் கொடுக்கறதுக்காக கேக்கை கட் பண்ணிகிட்ருக்காங்க. நாமளும் கொஞ்ச நேரம் முகத்தை காட்டலாமே அப்படி சொல்லிவிட்டு இப்போ தான் நான் உள்ளே வரேனே, இன்னொருத்தவங்கக்கிட்ட வீடியோ எடுக்க சொல்லிவிட்டு. சரி நான் பாப்பா முகத்தில் பூசினானா பாப்பா அழ ஆரம்பிச்சிட்டாலா, சரி அவன் முகத்தில் கொஞ்சம் பூசி விட்டுடலாம் அப்படி சொல்லிவிட்டு அவன் முகத்துலேயும் கொஞ்சம் கேக்கை பூசியாச்சு எடுத்து. நல்லா ஜாலியாக இருந்துச்சு. அடுத்தது கேக்கெலாம் கொடுத்துட்டாங்க. எல்லாருமே சாப்பிட்டுட்ருக்கோம். இப்போது சாப்பிட்டு முடிச்சுட்டு பாப்பா அழுது முடிச்சுட்டு முகத்தெல்லாம் தொடச்சிட்டு ரெடி ஆகிட்டாங்க. திரும்பவும் அவன் விடவே இல்லை, திரும்பவும் பூசிகிட்டே தான் இருந்தானே. அவனையும் நான் விடலை, அவன் முகத்துலேயும் நானும் திரும்பவும் பூசிகிட்டே தான் இருந்தேனே. நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணோம். நைட்டு கேக் கட்டிங்கும் சூப்பராக முடிஞ்சது. கேக்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம், போயிட்டு தூங்கிறதுக்காக. காலையில் டிஃபனுக்கு சப்பாத்தியும் சிக்கன் கிரேவியும் செஞ்சுருந்தோம். எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சாச்சு.
ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கேன். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ ஊருக்கு கிளம்புறோம். இன்னையோட பாப்பாவுக்கு லீவ் முடிஞ்சிச்சிங்களா, நாளையிலேருந்து ஸ்கூல் இருக்குது. இப்போ இன்னைக்கு கிளம்புனாதான் நாளைக்கு போயிட்டு பாப்பா காலைல ஸ்கூலுக்கு அனுப்ப முடியுமே. அதனால் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். மதியம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்ப வேண்டியது தான். இன்றைக்கி நியூ இயர்லாம் ரொம்ப சூப்பராக போச்சு. நாங்கள் பார்த்திங்கன்னா வெளியிலலாம் எங்கேயுமே போகவே இல்லை. போன வருஷம்லாம் வெளியில் போனோம், கோவிலுக்கெலாம் போயிட்டு ஆரோவில்லாம் போயிட்டு பார்த்துட்டு வந்தோம் போன வருஷம். இப்போ தம்பி இருக்கிறதுனால எங்கேயுமே போக முடியல. ரொம்ப லாங்லாம் போக முடியாது இல்லைங்களா, வச்சுட்டு போயிட்டு வந்தாலும் கஷ்டமாக இருக்கும். அவன் வேறு அழுதுகிட்டே இருக்கானா, போனாலும் அப்புறம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நாங்கள் எங்கேயுமே போகவே இல்லை இந்த வாட்டி. வீட்லேயே தான் இருக்கோம். இங்கேயே நல்லா என்ஜாய் பண்ணோம். இப்போ கிளம்புறோம். மதிய சாப்பாட்டுக்கு ஒயிட் ரைஸு, காலையில் செஞ்ச சிக்கன் கிரேவி, சிக்கன் 65 ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்தது ஊருக்கு கிளம்ப வேண்டியதுதான். எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் நியூ இயர் எப்படி கொண்டாடினீங்க, எங்கெல்லாம் வெளியில் போனீங்க, எப்படிலாம் என்ஜாய் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் வெளியில் தான் போகல, ஆனால் இன்னும் சூப்பராக நாங்கள் என்ஜாய் பண்ணோம். நைட்டு நல்லா ஜாலியாக இருந்துச்சு. அப்புறம் காலையில் நல்லா சாப்பிட்டோம், நல்லா ரெஸ்ட் எடுத்தோம். வெளியில் மட்டும்தான் போகலையே, மற்றபடி சூப்பராக போச்சு. இன்னொரு தடவை உங்களுக்கு ஹாப்பி நியூ இயர். ஜாலியாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்கள், சந்தோஷமாக இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.